Hi friends, welcome to SK Innovations. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முள்ளங்கி மாங்காய் சாம்பார் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து கழுவி ஒரு குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதோட 3 மீடியம் சைஸ் தக்காளி, 4 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு ஒரு கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா மசிச்சாச்சு. இப்போ இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, 3 பெரிய சைஸ் முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு நல்லா வெடிஞ்சதும் அதோட கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இதோட கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்துட்டு தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். இப்போ இதுவுமே 1 நிமிஷம் வதங்கிட்டதும் கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியை இதோடு சேர்த்துக்கிறேன். முள்ளங்கி சேர்த்து 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பருப்பை வந்துட்டு இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆகிடுச்சு. சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதோட நம்ம பொதுவாக புளி கரைச்சி ஊற்றுவோம். ஆனால் நான் வந்துட்டு இன்றைக்கி புளி ஆட் பண்ணல. அதுக்கு பதிலாக ஒரு பெரிய சைஸில் இருக்கிற மாங்காய் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதோட கொட்டை பகுதியை தவிர சதைப்பகுதியை வந்துட்டு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி முள்ளங்கி சாம்பாரில் புளிக்கு பதிலாக மாங்காய் சேர்க்கும்போது அதோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட முள்ளங்கி மாங்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் ரொம்பவே சூப்பராக இருந்தது. வாசனையும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.